கும்ப ராசியில் பிறந்தவர்கள் அடுத்த பிறவி வேண்டாம், மனிதர்களோடு வாழ வேண்டாம், பூமியோடு வாழ வேண்டாம், நான் வானத்தில் தேவர்களோடு நான் வாழப்போகிறேன் என்று பிறவி வேண்டாம் என்று இருக்கிறவர்கள் அறிய வேண்டியது என்ன என்றால், இவர்கள் தேவலோகத்திலிருந்து வந்தவர்களாக இருக்கிறார்கள். அதாவது இந்திரலோகத்திலிருந்து வந்தவர்கள். இந்திரலோகத்திலிருந்து வந்து சில ஒழுக்கங்களை இவர்கள் படிக்க வேண்டும். அது என்ன படிக்க வேண்டும் என்றால், இதன் 11வது ராசியான தனுசு ராசியில் இருக்கிற விஷயங்களை படிக்க வேண்டும். எல்லா உலகங்களை குறித்த வழிகள், அறிவுகள், சாஸ்திரங்கள், வேதங்கள், வேத வழிகள், ஒருவரை உருவாக்குவது எப்படி, ஒரு மாஸ்டர் ஒருவருக்கு குருவாக இருப்பது எப்படி, அந்த குருவினுடைய வேலை என்ன, அந்த குருவே இந்த உலகத்தை எல்லாருக்கும் காண்பிக்கிறார். இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் இந்த கும்ப ராசிக்காரர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா உலகங்களில் உள்ள அறிவுகள், எல்லா மதங்களில் உள்ள அறிவுகள், எல்லா விதமான இந்த பூமியில் உள்ள மனிதர்களோடு உள்ள அறிவுகள் எல்லாவற்றையும் இவர்கள் கற்றுக்கொண்டால் இவர்களுக்கு அடுத்த பிறவி இல்லை. சரி, இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறேன் 12 ராசிகளுக்கும் இவர்கள் சான்றிதழ் தர வேண்டும் என்று. இது எவருக்கு சாதிக்கும் என்று கேட்டால், ஒருவர் ஒரு ராசியில் பிறந்தாலும் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தாலும் இவர்கள் லக்கணங்களின் வேறுபாட்டால் விதிகள் வேறுபடும். அவர்கள் உபய லக்கணங்களில் பிறந்தவர்களாக இருந்தால் மட்டுமே இவர்கள் அடுத்த பிறவிக்கு வராமல் இவைகளை ஜெயிப்பார்கள். அவர்கள் அடுத்த பிறவிக்கு வராமல் இருக்க வேண்டுமானால் அவர்கள் உபய லக்கணங்களில் பிறக்க வேண்டும்.